உங்களுடைய யூடியூப் ஜானரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதை தொடர்ந்து ஒரு யூடியூப் சேனலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் ஜானரை வந்து எப்படி சூஸ் பண்ணுறது. நிறையா விதமான ஜானர்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. உதாரணமாக குக்கிங் சேலஞ்ச் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது, இல்லை வந்து ஃபுட் சேலஞ்ச் அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது, இல்லை வந்து குக்கிங்னே வீடியோஸ் இருக்குது, இல்லை ப்ராங்க் வீடியோஸுன்றது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை மக்கள் எப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிச்சன் அப்படின்னு, ஒரு சுஜீஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா, கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது என்னென்னா, உங்களுடைய கிச்சன் வீடியோஸை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் விலாக்ஸுன்னு நீங்கள் போடுறீங்க, அப்போது உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் அவங்க வந்து விலாக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. டெக்குனா கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து டெக் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சேனலை வந்து எப்படி பிராண்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் கடைசி வரைக்கும் மக்கள் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுற ஒரு ஆள், ப்ராங்க் பண்ணுவீங்க, ப்ராங்க் வீடியோஸாக போடுறீங்கன்னா, அந்த ப்ராங்க் பண்ணுற ஒரு ஆளுன்றதை நீங்கள் வந்து மக்கள் மனசுலேருந்து எடுக்க முடியாது. அப்போது உங்களால் எப்பயுமே ப்ராங்க் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிங்க. ஒரு 50 வயசு வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு மக்கள் மனசில் தெரிய விரும்புகிறீங்களா அப்படின்றத யோசிங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ லாங் டேர்ம் கேம். அப்போது யூடியூப்பில் லாங் டேர்ம் கேமாக, அதாவது லாங் டேர்மாக நீங்கள் சஸ்டெயின் ஆகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது அந்த லாங் டேர்ம் கேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வீடியோஸை க்ரியேட் பண்ணுறது. இப்போது இதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுடைய பேஷன் வந்து, அதாவது பேஷன்னா உங்களுக்கு எந்த விதமான சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ உதாரணமாக ஏன் நான் வந்து சாப்பாடு தண்ணி அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி மட்டும் கிடையாது, மற்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இதை ஏன் பண்ணுற அப்படின்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அப்போது உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்றது அதுக்கு வந்து அக்செப்டபுளாக இருக்காது, உங்களை வந்து மோட்டிவேட்டடாக இருக்காது, உங்களுடைய கோலை வந்து அதுக்கு மேட்ச் ஆகாது. அப்போது அதை யூடியூப் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி நீங்கள் மற்ற விஷயங்கள், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் யூடியூப் பண்ணுறதுக்குமே மேட்ச் ஆகாமல் போகலாம், இல்லை டைம் ஒதுக்க முடியாத லெவலில் போகலாம். அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணணுன்னா உங்களுடைய பேஷன் இருக்கணும். உங்களுடைய பேஷன் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து அதில் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டே வரும். ஸோ உங்களுடைய ஜானர் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சால் தான் உங்களுடைய ஜானரை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி பேஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, உங்களுக்கு விருப்பமான வேலைகள், அதாவது ஒரு 10 வேலை இருக்குன்னா அந்த 10 வேலைகளை எழுதிட்டு அதை கொஞ்சம் நாள் கழித்து, அதை கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 8 ஹவர்ஸோ 9 ஹவர்ஸோ, இப்போ நைட் நீங்கள் எழுதுறீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அந்த லிஸ்ட்டை வந்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 பேஷன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 3 பேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு 7 நாள் அதுக்கான வீடியோஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்களே ரெக்கார்ட் பண்ணி நீங்களே பண்ணி பாருங்கள். எதில் உங்களால் லாங் டேர்மாக வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்றத யோசிங்க. இப்போது சில பேர்லாம் வந்து பாதியிலே வந்து அவங்களோட யூடியூப் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னா, ஒரு 10,000 நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இல்லை 20,000 நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மில்லியன் கோலை ரீச் பண்ண முடியாது. அப்போது உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பேஷன் என்னன்றதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பிராண்ட் பண்ணணும். உங்களுடைய யூடியூப் சேனல் நேம் என்னவோ அதை நீங்கள் பிராண்ட் பண்ணிட்டு, அதை நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் கவராக இருக்கட்டும், உங்களுடைய யூடியூப் ஐக்கானாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கம்யூனிட்டி, தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய பேஷனை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து அங்கே போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்ட் குமாரும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 1000 மக்களை வந்து தேர்ந்தெடுத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறது. ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் த யூடியூப் சேனல் டு கெட் மானிட்டைஸ்ட். அவங்களுக்கு வந்து அந்த யூடியூப் சேனலில் மானிட்டைஸ் ஆகிற வரைக்கும்
எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் நாம் பண்ண போகிறோம். 1000 யூடியூபர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய ப்ரைமரி கோல். அப்படி நீங்கள் யூடியூப் பண்ணணும் அப்படி சீரியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம யூடியூப் சேனலை வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போது நிறைய பேர் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா, ஹோஸ்டிங் மாதிரி ஏதாவது கட்டணுமா, இல்லை அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்டாக கேட்குறீங்க. உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுட்டே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது என்னுடைய ஒரு கைடன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. புதுசாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டும் உங்களுடைய யூடியூபுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஹேக்கர்ஸ் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உங்களை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இமெயில்ஸ் வந்து கொடுக்காம உங்களோட யூடியூப் சேனலுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த யூடியூப் சேனலுடைய நேம் வந்து எப்படி நீங்கள் வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு நேம் எடுத்துக்கிறேன். அதாவது தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சோஷியல் மீடியா, தமிழ் சோஷியல் மீடியா அப்படி போட்டுறேன். தமிழ் சோஷியல் மீடியா தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படியே நம்ம வந்து தமிழ் சோஷியல் மீடியான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். அதில் வந்து இமெயில் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இதுக்கான பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். டிஐஎன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் டாட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைனா தமிழ் டாட் சோஷியல் மீடியா அப்படி போடுறேன். தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு இருக்குது. இவ்வளோ லாங்காக வேணாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கம்யூனிட்டியை வந்து தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் டிஎஸ்ஐ மீடியா கான்டாக்ட் டிஎஸ்ஐ மீடியா கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த இமெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து இதில் ஃபோன் நம்பர் வந்து ஆப்ஷனலாக இருக்குது, அதனால் நான் விடுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் உங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அக்ரி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? டிஎஸ்ஐ மீடியா கான்டாக்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த டிஎஸ்ஐ மீடியா கான்டாக்ட் @gmail.com இந்த இமெயில் ஐடியை வச்சுட்டு எப்படி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா youtube.com போயிருங்க. youtube.com போயிட்டிங்கன்னா அதில் வந்து சைன்இன் பட்டன் இருக்கும். அந்த சைன்இன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கிரியேட் எ சேனல் இருக்கும். இந்த கிரியேட் எ சேனலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? யுவர் கிரியேட்டர் ஜேர்னி பிகின்ஸ். ஓகேவா? கெட் ஸ்டார்டட். இப்போது கிரியேட் எ சேனல் யூஸிங் எ பிராண்ட் ஆர் அதர் நேம் அண்ட் பிக்சர். யூஸ் யுவர் நேம். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணணுமா இல்லை வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பிராண்ட் அக்கௌண்ட்டாக தான் க்ரியேட் பண்ணணும். இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் 2-3 சேனல் இப்போ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து கனெக்ட் பண்ணலாம் அந்த சேனலோட. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து ஒரு ஆள் மேனேஜ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் மேனேஜராக இருக்கலாம், ப்ரைமரி ஓனர், செகண்டரி ஓனர். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து இந்த பிராண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு க்ரியேட் பண்ணுறேன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இப்போது ஒரு சேனல் நேம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நேமை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பல வாட்டி நீங்கள் யோசிச்சுருங்க. ஆனால் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் மாற்ற முடியாது. இப்போ வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? 2-3 தடவை இல்லை ஒரு 4 தடவை நினைக்கிறேன், மேக்ஸிமம் 4 தடவை தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ண முடியாது. இந்த நேம் வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்க முடியாது. ஸோ நல்லா யோசிச்சுட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மாற்றணும்னு யோசிக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோடிய பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த வியூவர்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணும், அவங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ராஜவித்யாலயா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மெத்தட் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க, இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி தினமும் ஒரு வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குரூப்லேயே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ப்ராசஸை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து க்ரோ பண்ணலாம். அதாவது நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு வாக் த்ரூ ப்ராசஸ் மாதிரி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோடய யூடியூப் சேனலில் இதோட கண்டினியூஷனாக வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலை வந்து எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து டேக்ஸ் போடணும், எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, ராஜவித்யாலயா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து எபிக் லைஃப் சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஒரு கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 1000 யூடியூபர்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அப் டு மானிட்டைசேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மணி மேக்கிங் மிஷினை வந்து நம்ம கையில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது 2 தான். அதாவது வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள், ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 2வது உங்கள் ப்ராசஸ் என்ன அப்படின்றத தமிழ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய டவுட்ஸை கேட்டிங்கன்னா அந்த டவுட்ஸை வந்து மென்ஷன் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வீடியோவை பண்ணிடுவேன். எல்லாருக்குமான ஒரு வீடியோவாக அது வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.